ஸ்ரீகாந்த், என்ன நடக்குது நாடாளுமன்றத்தில்? ஜென்ராம் அவர் குறிப்பிடுறது மாதிரி ஆளுங்கட்சியும் ஒரு போராட்டம் நடத்துது. அது திசை திருப்பலுக்கான போராட்டமாக இருக்குது. இங்கே எதிர்கட்சிகள் வைக்கிற எதற்கும் நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் இது முடக்குவதற்கான ஒரு வேலையை ஆளுங்கட்சியே செய்கிறது அப்படின்றார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னுடைய தாத்தா முத்தமிழ் காவலர் கியா விஸ்வநாதோட மறைவு தினம். நாங்கள் அந்த பூஜையிலேருந்து நேராக வரேன். அதனால் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே நான் இப்போ வரும்போது ரொம்ப ஆழ்ந்து கவனம் இங்கேயும் குறிப்பெடுத்துட்டு இருந்தோம். நீங்களும் கவனிச்சிங்க. அதாவது 75வது ஒரு நாடாளுமன்றம் அரசியலமைப்பு தொடங்கி இந்த மாதிரி நாடாளுமன்றம் அதை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் அனைத்து கட்சிகளும், ஆளும் கட்சி எதிர்கட்சிகள் அனைத்து பேரும் சேர்ந்து இதற்கு இத்தனை பெரிய பாராளுமன்றத்தை, இத்தனை பெரிய ஜனநாயகத்தை கட்டமைத்த அத்தனை மூத்த தலைவர்களையும் யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய கொள்கைகள் முரண்பாடுகள் இருக்கும். எங்கள் கொள்கைகள் காங்கிரஸோட ஒத்து வராது. எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி தெரிவித்து அதை ஒரு கொண்டாட்ட களமாக நடத்த வேண்டிய இடத்துல ஒரு நாள் கூட சபை நடைபெற விடாமல் ஏதாவது ஒரு காரணம், இங்கே அமெரிக்காலேருந்து ஒரு சிக்கலை கொண்டாந்து அதானி மேலே ஒரு குற்றச்சாட்டுன்னு வச்சு இதனால் மக்கள் பிரச்சனைகளை பேசி தினசரி நடவடிக்கைகள் நடக்க விடாமல் தடுக்கும் முயற்சியில் காங்கிரஸ் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு எந்த அளவு இந்த சந்தேகம் இருக்குன்னா, அவங்க கொண்டு வந்த குற்றச்சாட்டிலேயே அமெரிக்க குற்றச்சாட்டுன்னு சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற காங்கிரஸ் இந்தி கூட்டணி சேர்ந்த திமுக உள்ளிட்ட கட்சிகள் தான் அந்த லஞ்ச பணத்தை வாங்கி இருக்கிறது என்று குற்றச்சாட்டை மட்டும் அதானி மேலே வச்சுட்டு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க கூடாதுங்கிறதுனால இவங்களே அந்த குற்றச்சாட்டுக்காக தடுக்கிறாங்களோ சபையில அழகா உள்ள போய் அவங்க விவாதிக்கலாம், விசாரணை செஞ்சுட்டு போறாங்க. விவாதிக்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் அதே இல்ல காங்கிரஸ் தானே போராட்டம் நடத்துறாங்க. ஆளும் கட்சி இது வரைக்கும் தடை, ஆளும் கட்சி பாராளுமன்ற நடவடிக்கைகளை முடக்கவில்லை. ஆனால் 2001க்கு பிறகு பாராளுமன்றத்தின் மீது இன்றுதான் 2வது முறையாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது நம்மளுடைய எதிர்கட்சியினராலேயே அந்த பாராளுமன்ற தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது மிக மிகவும் துக்ககரமான ஒரு செய்தி. அவங்க ஆளுங்கட்சி மேல புகார் சொல்றாங்களே, அதாவது வயதில் முதியவர் கார்கேயை பிடித்து தள்ளி அவருக்கு காலில் முட்டியில அடி, அவர் ஏற்கனவே நீ சர்ஜரி பண்ணவர், அவருக்கு அங்க சேரு கொடுத்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுங்கிறாரு. இப்ப அண்ணன் சொன்னார் அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ் பண்றவங்க பண்ற வேலை, அதாவது தானே அடிச்சுட்டு அடிச்சவங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலை. ஏன்னா இங்க ரத்த காயம் அடைஞ்சிருக்கு, 2 பேருக்கு மண்டை உடைஞ்சிருக்கு. பிரதாப் சாரங்கிக்கும் சரி, இன்னொருக்கு ஹேமந்துக்கும் சரி. அந்த சம்பவம் நடந்த இடத்துல எம்பிக்கள் தான் சூழ்ந்து நின்னாங்க. அந்த இடத்துல ராகுல் காந்தியே இல்ல. ராகுல் காந்தி அங்க போய் நீங்க ஜோதிமணி காண்பித்த வீடியோவுடைய ஃபுட்டேஜ் மத்தியான பத்திரிகையாளர் சந்திப்புல வீடியோக்கள் இருக்கட்டும் மேடம். நீங்க ஒரு விஷயம் ஏஎன்ஐல வந்த வீடியோ, ஒரு 70 வயது முதியவர் மண்டை உடைஞ்சு ரத்தத்தோட ஒரு எம்பி கீழே இருக்கிறாருன்னா அதை போய் பார்த்தவரு அதை மனிதாபிமானமே இல்லாம என்ன ஆச்சுன்னு கூட பரிவோட கேட்காம அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு, என்ன இருந்தாலும் தள்ளி விட்டாரு, அதனால நான் தள்ளினேன், அதனால வேணும் நல்லா வேணும்ன்றது அந்த இடத்த காலி பண்ணிட்டு போறாரு. அதனால நீங்க ஒரு மனித அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லாம போறாரு. 6:50 மணிக்கு கூகுள் சக்தி கலெக்டிவ்ல மிஸ்லீடிங்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணிட்டாங்க. அவர் என்ன நான் தள்ளி விட்டது ஆமான்னு அவர் சொல்றதுக்கான பதில் கார்கேவை தள்ளி விட்டார்களா என்ற கேள்விக்கு ராகுல் காந்தி சொன்ன பதில் மிஸ்லீட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத உடனடியாக அந்த வீடியோ குறித்து நம்ம இந்த விவாதத்துக்குள்ள போறதை விட காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம். அவர் மேல கொலை முயற்சி வழக்கு பதியப்பட்டு விட்டது பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல. ராகுல் காந்தி மேல 2 பேரை கொல்ல முயற்சித்த வழக்கும், அதே மாதிரி சட்ட மீறல் வழக்கும், அவர் மேல 3 பிரிவுகள்ல வழக்கு பதியப்பட்டு விட்டது. இது இல்லாமல் ஒரு பழங்குடியின எம்பி அவங்க ஒரு பெண்ணென்றும் பாராமல் என்னிடம் அத்துமீறினார் அப்படின்னு அவங்க ஒரு வழக்கு அது வேற ஒரு கொடுத்துருக்காங்க. பழங்குடியின பெண், ஏன்னா இவர் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கிறாருன்னு அவங்க அந்த வீடியோல இல்லையே. அதெல்லாம் அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க மேடம். அதனால நடக்காம ஒண்ணு வராது, நெருப்பு இல்லாமல் ஒரு ஃபேக்ட் செக்கிங் ஃபேக்ட்லி நியூஸ் ஃபேக்ட் செக்கர் பண்ண ஒன்று இன்றைக்கு இப்ப இணையதளத்துல இருக்கு. நீங்களே பார்த்து தமிழகத்துல இருக்க ஃபேக்ட் செக்கிங் வேண்டாம் மேடம். இதே அரங்கத்துல என் கூட உட்கார்ந்து திமுகக்காக யாரு உயிரை கொடுத்து பேசினாரோ அவர் ஃபேக்ட் செக் பண்றது சரியா இருக்காது. அதனால இல்ல நீங்க ஒட்டுமொத்தமா அப்படி சொல்ல முடியாது. சர்வதேச நிறுவனங்கள் பண்றத எல்லாத்தையுமே நீங்க ஃபேக்ட் எல்லாம் பேசுங்க. தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யாருக்காக நடக்குது, யார் பண்றாங்கறது தெளிவா தெரியும். நிறுவனம் பண்ணத தாங்க நான் சொல்றேன். சரி, நீங்க ஃபேக்ட் செக்கிங்குள்ளேயே போக வேண்டாம். காவல்துறை அந்த வீடியோ குறித்து காவல்துறை செய்யட்டும். ஆனா ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு? நாடாளுமன்றத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிக்கு 50%னா அதை விட கூடுதல் % ஆளுங்கட்சிக்கு தானே இருக்கு. நீங்க தானே நடத்திருக்கணும். அவர் ராகுல் காந்தி சொல்ற அந்த வீடியோல எங்களை உள்ள நாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள போக முற்பட்டோம், எங்களை உள்ள விடலன்றாரு. யாரும் நாடாளுமன்றத்துக்கு போக விடாம தானே நேத்திக்கும் பண்ணாங்க, இன்னைக்கும் பண்ணாங்க. பிளக்கார்ட்ஸ் எடுத்துட்டு யாரையும் உள்ள விடாமல் தடுக்கும் வேலையை தான் காங்கிரஸ் செய்து கொண்டிருந்தது. அவங்க உள்ள போய் பண்ண வேண்டியதுதானே.
இது புதுசா இல்லையே. இது ஒரு சீப் பொலிட்டிஷியன் பண்ற சீப்பான பாலிடிக்ஸ் இல்லையா? இத ஒரு சீப் ஜர்னலிஸ்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா? UPA 1 UPA 2 இது சீப் ஜர்னலிஸ்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணல. நான் உங்களை குறிப்பிட்டு இல்ல நான் பொதுவாவே சொல்றேன். UPA 1 UPA 2 நீங்களும் ஊடகத்துல தான் இருந்தீங்க. வெங்காய மாலையை போட்டுக்கொண்டும் கேஸ் ஸ்டவ்வை வைத்துக்கொண்டும் காந்தி சிலை முன்பு போராடியவர்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள் தானே. அப்ப அது போராட்டத்திற்கான உரிமைகள் அவங்களுக்கு இருக்கும்போது இன்னைக்கு எதிர்க்கட்சிக்கு இருக்காது. அருமையா சொன்னீங்க மேடம். மக்களுக்காக போராடினார்கள், மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடினார்கள். இப்ப நடக்கிறது என்ன பிரச்சனை? பெகாசிஸ்ங்கிறது யாரு பிரச்சனைங்க? இவங்க கொண்டாந்தது ஹிடன்பர்க் யாரு பிரச்சனைங்க? இப்ப கொண்டாந்து இருக்கிற அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஏஜென்சில இருந்து ஜார்ஜ் சோரஸோட இயக்கத்துல சோனியா காந்தி அம்மா துணை தலைவரா இருந்து அவர் கொடுக்கிற பணத்தை வாங்கி இங்க ஒரு விஷயம் பண்றாங்க. குறித்தே எந்த பத்திரிகைகள்லயும் ஒரு 4 கால செய்தி கூட வரல. ஆனால் MP ஒருத்தர் நாடாளுமன்றத்துல பேசும்போதுதான் அப்படி ஒரு விவகாரமே வெளியில வருது. அவ்வளவு ரகசியமா பண்றாங்க. அதாவது இந்தியாவுக்கு எதிராக தேச துரோக வேலைகளை யார் பண்றா? அவ்வளவு ரகசியமா இந்தியாவுக்கு எதிரான தேச துரோக வேலைகளை காங்கிரஸ் இவ்வளவு அழகாக தேச துரோக வேலைகள்னு நீங்களும் இந்த வார்த்தையை 2014ல இருந்து காங்கிரஸ் முக்த் பாரத்ன்ற முழக்கத்தை வச்ச நாள்ல இருந்து பயன்படுத்துறீங்க. தமிழ்ல புரியும்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிற முழக்கத்தோட பண்றீங்க. ஆனா காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர ஒன்னாவது ஆதாரபூர்வமா உங்க அரசு தானே நடவடிக்கை எடுக்கலாமே. கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமாக நடவடிக்கை எப்படி ஆளும் தரப்பு எடுக்க வேண்டுமோ அது மாதிரி எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரே நாள்ல மேஜிக் செய்ய முடியாது மேடம். இன்னைக்கு ஊழல் வழக்குல செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டா கூட அவர் தம்பியை தேடுறதுக்கு 2.5 வருஷம் ஆகுது இல்ல மேடம். 10 ஆண்டுகள் தான் பிரதமர் மோடி கேட்டார். ஆனால் இந்திய மக்கள் 13 ஆண்டுகளாக அவருக்கு ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இன்னும் பொறுமையா இருந்தா எப்படி? இன்னைக்கு அமெரிக்கன் கோர்ட்ல இருந்து இன்னைக்கு தானே வந்திருக்கு. அதுவும் திமுக சேர்ந்த இங்க இருக்க லோக்கல் காங்கிரஸ் கட்சிகள் தானே வாங்கியிருக்கிறாங்க லஞ்ச பணம். இது மேல கண்டிப்பா நடவடிக்கை இருக்கும், சும்மா விட மாட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் நீங்க வைக்கிறது மாதிரி அது திமுக நேரடியா வாங்குச்சா, அதற்கும் எஸ்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, எல்லாமே இங்க தொடர்ந்து விவாத பொருளா தான் இருக்குது. அப்ப உங்களை தாண்டி தானே அடுத்த கட்டத்துக்கு அப்ப நீங்க தான் வேகமா நடத்தணும்ல, அவங்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல. உள்ளவங்களை போய் ரவுடித்தனம் பண்ணி அடிச்சு ரத்தம் வர வச்சா பெண் உறுப்பினர்கள்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண எப்படி நடத்த முடியும்? அது எதிர்க்கட்சி தலைவரே செய்தா எப்படி செய்ய முடியும்? வீடியோ ஃபுட்டேஜ்ல எங்கயாவது மிஸ்பிஹேவ் பண்ணது இருக்குதா? சொல்றேன் மேடம், இல்லன்னு அவர் நிரூபிக்கட்டும். நாங்க காயப்பட்டவர் இருக்காரு, நிரூபிக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் அசாசினேட் பண்ணிட்டே இருக்கீங்களே, அது நிரூபிக்கட்டும். அப்ப நீங்க அத குற்றச்சாட்டா இங்க வைக்காதீங்க. நான் அத 2 பேர் ஐசியூல இருக்காங்க மேடம். இப்ப என்ன கார்கே ஐசியூல இருக்காரு. அப்பனா அவரும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த உறுப்பினருக்குமே நடக்க கூடாது. அது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இல்ல, அதிகபட்ச ஜனநாயக மாண்பு காக்க வேண்டிய இடம் அதுதானே. அதாவது டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்னு எதுக்கு சொல்றோம்? அத பிரச்சனைக்குள்ள நம்ம போனோம்னா நேற்றுல இருந்து இவங்க சொல்றாங்க அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் இவங்க ஒற்றை குறிக்கோள். இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வேணும், நாடாளுமன்றம் நடந்துடக்கூடாது மேடம், மோடி அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்துடக்கூடாது, இந்தியாவின் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடை செய்யணும். இதுக்கு ஒரு அன்ரெஸ்ட் காட்டினா தான் வெளிநாட்டு முதலீடுகள். எதிர்க்கட்சிகள் அப்படிதான் இருப்பாங்க. ஆளுங்கட்சியுடைய சாமர்த்தியம் இது செஷனை நடத்தி காமிக்கிறது தானே. தேச துரோக சிந்தனையோட எதிர்க்கட்சிகள் இது மாதிரி செயல்படுறாங்க. அவங்க தடுத்து நிறுத்துறாங்க கூட்டத்தை, அது மாதிரி நடக்க விடாம செய்யறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இப்ப கூட சொன்னாங்க, அமித்ஷா அவர்களின் பேச்சு இருக்கிறது. 2 கருத்து சொன்னார் மேடம். ஒன்னு அம்பேத்கர் ஃபேஷன் ஆகி போச்சுன்றது நான் சொல்றேன் மேடம். என்ன சொன்னாருன்னு, நான் ஹிந்தி நல்லா தெரிஞ்சோம், அமித்ஷாவோட அபிஷியல் டிரான்ஸ்லேட்டர் நான் பண்ணிருக்கேன். அவரு ஃபேஷன் ஆகி போச்சுன்னார். 2வது என்ன சொன்னாரு, இதை சொல்றதுக்கு நீங்க சாமி பேர் கடவுள் பேரை சொல்லியிருந்தா உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் கிடைக்கும்னாரு. 2 விஷயம் சொன்னார், நான் மறுக்கவே இல்லை. நான் சொல்றேன், அம்பேத்கர் என்று சொல்வது அவச்சொல்லா? நீங்க வெறும் ஃபேஷனுக்காக சொல்றீங்க, நாங்க பேஷனா சொல்றோம்ங்கறாரு. நான் தான் மொழிபெயர்ப்பாளர், நீங்க அர்த்தம் பண்ண கூடாது. அர்த்தம் நான் தான் சொல்லணும், மொழிபெயர்ப்பாளர். நீங்க அர்த்தம் சொல்லலாம், நான் கேள்வியா கேக்குறேன். நீங்க சொல்றது ஃபேஷன், சூர்யா, வன்னியரசு இவங்க சொல்றது ஃபேஷன் எப்படி முடிவு பண்றீங்க? நீங்க அது ஏன் ஃபேஷனா சொல்றீங்க? ஃபேஷனா சொல்லுங்க, உதட்டில் சொல்லாதீர்கள், உள்ளத்தில் இருந்து சொல்லுங்கள் அப்படின்னு கண்டிக்கிறார். அப்புறம் சாமி பேரை சொல்லி அப்படி நீ எதற்கு வரணும்? அது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது தானே. அது அம்பேத்கரையே அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும் நான் கேக்குறேன். அப்ப அம்பேத்கர் பேரை சொன்னா இங்க யாருக்கும் மோட்சம் கிடையாதா? அப்படி எல்லாம் அவர் சொல்லல. அம்பேத்கர் பெயரை நீங்க இந்த மாதிரி
கடவுள் பேரை வந்து சும்மா சொன்னா வராதுங்க மேடம், பக்தியோட சொல்லணும், உள்ளன்போட சொல்லணும். அது அவரவர் அதே மாதிரி மனநிறை நீங்க அம்பேத்கர் பேரை அவரவர் உள்ளன்போட அவரவரோட சொல்லணும். நம்பிக்கை சார்ந்தது தானே. அதுதான் மேடம், அது சொல்றாரு, கடவுள் பெயருக்கு நிகராக அவர் ஒப்பீடு செஞ்சிருக்காரு மேடம். இதுல என்ன அவமானப்படுத்திருக்காரு? இறை பெயருக்கு சரியாக நீங்க ஒப்பீடு நீங்க செய்திருக்காரு. மொழிபெயர்ப்ப மிஸ்இன்டர்பிரட் பண்றீங்க. நீங்க இது நான் தான் translation இன்டர்பிரட் இல்ல. பண்றேன். இது இப்ப translation இந்தியா இல்ல. முழுக்க அதாவது இது எதிர்க்கட்சிகள் translation இல்ல. மிஸ்இன்டர்பிரட் பண்றாங்களே தவிர இல்ல, அவர் சொன்ன- அதாவது இங்க பாருங்க, கடவுள் பேரை சொல்லியிருந்தா, 5:30 அம்பேத்கர் பேரை மணிக்கு சொன்னா, அமித்ஷா கடவுள் பேரை அவர்கள் சொல்லியிருந்தா மோட்சம் கிடைக்குங்கிற வார்த்தைக்கு நீங்க சொல்றது மாதிரி எனக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் தெரியல. அது டிரான்ஸ்லேஷனா தெரியல. நீங்க சொல்றது வந்து கண்டிப்பா எப்படி அது எனக்கு- டிரான்ஸ்லேஷனா நான் வந்து இருக்கும் தெரியல. officially எனக்கு வந்து ஒரு முறை பாருங்க, இல்ல மேடம். அதாவது இப்ப இங்க திசை திருப்பி போயிட்டு இருக்கு, பிரதமருக்கு டிரான்ஸ்லேஷன்ல 10 போயிட்டு முறைக்கு இருக்கு இந்த மேலேயும் ஷோ. அமித்ஷா அவர்களுக்கு 6 முறையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் மேடம். அவங்க பேசுறப்ப அவங்க எந்த துணியில பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். ஹிந்தியும் நல்லா தெரியும். அதுல நான் சொல்றேன், அவர் சொல்ல வந்த கருத்து அதுதான். இன்னும் சொல்ல போனால், ஒரு நபர் நம் நாட்டின் உள்துறை அமைச்சர் 5:30 மணிக்கு பிரஸ் மீட் வச்சு அவரை அவமானப்படுத்தும் எண்ணம் எனக்கு இல்லை, நான் அந்த நிலையில கருத்தை சொல்லல அப்படின்னு சொல்லி புட்டு வச்சிருக்காரு. எப்படி எல்லாம் காங்கிரஸ் அவர்களை அவமானப்படுத்தி இருக்கு, அம்பேத்கர் அவர்களை அவமானப்படுத்தி இல்ல இருக்குன்னு. அதாவது ஆனா நான் எப்போதுமே பண்ணவே நாம இல்லை. நேருவை கூப்பிட்டுக்கிறோம், இந்திராவை கூப்பிட்டுக்கிறோம், அவங்க 2 பேரும் தான் இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் உங்கள் ஆட்சியில நீங்க எல்லாத்தையும் மாற்றி இருக்கலாமே. அன்னைக்கு சொன்னதை திரும்ப இன்னைக்கு உதாரணமா 60 எடுத்துட்டு ஆண்டு வந்து காலம் எப்போதுமே புரையோடி நீங்க தான் போன cancer டைவர்ட் madam. பண்றீங்களோன்னு தோணுது இல்ல. 60 ஆண்டு காலம் எல்லாவற்றிற்கும் நேரு, புரையோடி போன எல்லாவற்றிற்கும் இந்திரா. கேன்சருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கீமோதெரபி கொடுத்தா அப்புறம் தான் சரியாகும் மேடம். 60 ஆண்டு காலம் புரையோடி போயிருக்கு. அதனால அதுல இருந்து மீட்டு இந்தியாவை இன்றைக்கு எவ்வளவோ முன்னெடுத்து அவங்க நாளைக்கு கொண்டிருக்கிறோம். வந்து சொல்லுவாங்க, உங்களுடைய ஆட்சி அதே டைலாக வச்சு சொல்லுவாங்க. இதனால மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க? நாடாளுமன்றத்தை அரசு நடத்த வேண்டும். நாடாளுமன்றத்துல இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வுல ஆரம்பிச்சு இந்த பிரச்சனைகள் பேசு பொருளா இருக்கணும். ஒரே நாடு ஒரே நல்ல தேர்தல், கேள்வி. ஒரே நாடு ஒரே நல்ல தேர்தல்னு கொண்டு வரீங்க. அந்த மசோதாவை ஜேபிசிக்கு அனுப்புனா அது அடுத்த நாள் பேசு பொருள் ஆகல. எதற்காக அம்பேத்கர் சுட்டி காண்பிக்கப்பட்டு உள்துறை அமைச்சரால் பேசப்பட்டதோ அது எங்கேயாவது பேசு பொருளா இருக்கா? கண்டிப்பா. அவர் அம்பேத்கர் குறித்து பேசினது தானே பேசு பொருளா இருக்கா? அப்ப திட்டமிட்டு திசை திட்டமிட்டு திசை திருப்பும் வேலையை காங்கிரஸ் செய்கிறது என்பதை நான் உங்க சொற்றொடர்ல இருந்து தெளிவா புரிஞ்சுக்கிறேன். நீங்க தெளிவா சொல்றீங்க. இந்த மாதிரி இது எந்த விஷயத்தை பாராளுமன்றத்துல மக்கள் பிரச்சனையை பேச வேண்டுமோ அதை பேச விடாமல் ஆளும் கட்சியை திசை திருப்பும் வேலையை அவங்களெல்லாம் வந்து எதிர்க்கட்சி டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துட்டு மன்றத்தை நடத்துறது ஒண்ணும் உள்ள நமக்கு புதுசு போனாதான் இல்லையே. பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி வாசலே அடிச்சு தூள் கிளப்புறாங்க மேடம். இந்த மாதிரி குண்டாயிசம் பார்த்ததே இல்ல. இந்த மாதிரி கைப்பைய மூத்த வச்சுக்கிட்டும், உறுப்பினர்களுக்கு அதாவது மண்டையை உடைக்கிற அளவுக்கு ஒரு காங்கிரஸ் கீழ placard, இறங்கும். கையில வந்து ஒரு பதாகை வச்சிருக்காங்க, கைப்பைய வச்சு போராடுறாங்க. இது ரெண்டும் வச்சிருக்கிறதுங்கிறது வந்து குண்டாயிசமா? ஆமா மேடம், அது பெரிய ஆயுதமா? ரத்தம் வரவ தாக்குதல் பதாகை குண்டாயிசம் வச்சு இல்லையா? போராடுறது நாடாளுமன்ற பதாகையில வளாகத்தில் கையில அனுமதிக்கப்பட்ட ராடு ஒன்று தானே. வச்சிருக்காங்களோ கத்தி வச்சிருக்காங்களோ யாருக்கு எப்படி ரத்தம் வந்துச்சு? அது 70 வயது இது உறுப்பினருக்கு அதீத வந்திருக்கு இல்லையா? கற்பனை இல்லையா? கண் முன்னாடி வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, கண் முன்னாடி ஒரு இருக்கு அட்டை மேடம். அது பதாகையில வந்து காவல்துறை நடவடிக்கை கத்தி எடுக்கும். இருக்கு. அப்ப இல்ல நான் என்ன நாடாளுமன்றம் கேக்குறேன், அவ்வளவு பாதுகாப்பற்றதா? நான் ஒண்ணு அதாவது கேக்குறேன். அட்டைக்குள்ளர கத்திய வச்சு இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள சகோதரி, எப்படி நீங்க கலர் கேன்ஸ் நீங்க- எடுத்துட்டு நீங்க போன ஒரு மாதிரி எடுத்துட்டு பெண்ணு, போலாமா? நீங்க ஒரு பெண்ணாக சொல்லுங்கள். இன்றைக்கு பாஜக பெண் உறுப்பினர் ஒரு எம்பி, அவங்க அதுவும் நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்திருக்க ஒரு நீங்க தான் அதை எம்பி, என்கொயரி பண்ணலாம்னு பழங்குடியின சொல்லிட்டீங்களே. எம்பி. நான் கேள்வி கேட்கும்போதே என்கொயரி பண்ணலாம்னு சொல்லிட்டீங்களே. இல்லையே, நான் எப்படி பெண்ணா எப்படி சொல்ல முடியும்? எப்படி அதுக்கு? நீங்க வந்து நான் அதை பெண்ணாலாம் சொல்ல முடியாது. புறந்தள்ளுறீங்க? இப்ப எப்படி பத்திரிக்கையாளரா அந்த கேள்வி தான் கேட்க புறந்தள்ளுறீங்க? முடியும். இதே குற்றச்சாட்டு பாஜக மேல வந்திருந்தா தனி விவாதமே இங்க நடத்தி இருப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா விவாதம் எல்லாத்துக்கும் தான் நடத்திருப்பீங்க. நடக்கும். பாஜக மேல சொல்லியிருந்தா. உண்மையாக ஆனா ராகுல் காந்தி நாளை மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னா, ராகுல் காந்தி மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னா சாட்சி ராகுல் காந்தி கேக்குறீங்க. மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னு நீங்க வைக்கிற நம்ம வாதம், இன்னொரு விவாதம் அதற்கான வரப்ப வீடியோ நான் ஃபுட்டேஜ் இதை இருக்கா? குறிப்பிடுறேன். இன்னொரு ராகுல் வீடியோ காந்தி பண்ணா ஃபுட்டேஜ் இருந்தா சாட்சி கொடுங்க. வேணும். இன்னொரு வீடியோ ஃபுட்டேஜ் இருந்தா கொடுங்க. நீங்க சொல்றது மாதிரி உண்மையாகவே அந்த பெண் அதான் மேடம். எம்பி பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பா விவாதம் நடத்துவோம். அதான், அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு. பாஜக எம்பி பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு வந்து தெளிவான துல்லியமான ஒரு வீடியோ ஆதாரங்கள் தேவைப்படுகிறது. பாஜக மீது குற்றச்சாட்டு என்றால் நீங்க உடனே விவாத பொருளாக்குறீங்க. அது இதுதான் எப்படி இன்றைய ஊடக இப்ப நிலைமை. பாஜக மீதான விவாதம் மட்டுமா இது? ஆளுங்கட்சி கண்டிப்பா எதிர்க்கட்சி ராகுல் ரெண்டு காந்தி பேருக்கும் மேல ஒரு விவாதம் பெண்ணு தானே? கிட்ட தவறா நடந்திருக்காரு மேடம். அது பேசு பொருள் இல்ல, இல்லையா? நீங்க அது ஒரு பெண்ணா நீங்க வைக்கிற கொதிக்க வைக்கிற வேண்டாமா? குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் இல்ல. நான் வந்து ஒரு கேள்வி கேட்டா இவங்க 2 பேர் மேல அடிச்சாங்களான்னு கேள்வி கேட்டா நீங்க வந்து அது போலீஸ் என்கொயரியில இருக்குங்கறீங்க. இத மட்டும் திரும்ப அழுங்க சொல்றீங்க. இதுவும் போலீஸ் என்கொயரியில இருக்கு, பேசலாம். போலீஸ் என்கொயரியில இருக்கு, பேசுவோம். அதாவது பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார், பெண்ணிடை அத்துமீறி நடந்து கொண்டார் பெண்ணிடம் அப்படின்னு பெண் எம்பிட்டன்னு சொல்றாரு திரு ஸ்ரீகாந்த். அவங்க வந்து ராஜ்யசபா சேர்மன்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவர் அத்துமீறி நடந்து கொண்டார்னு சொல்றது மொட்டையாக அப்படி சொல்லிட்டு போவது வந்து பப்ளிக்கை மிஸ்லீட் பண்றது.
ராகுல் காந்தி மீது அவதூறை முன்வைக்கக்கூடிய விதமாக ஒரு அந்த சார்ஜை பழங்குடியின தயவு செய்து குறுக்க பேசாதீங்க ஸ்ரீகாந்த், பழங்குடியின தயவு செய்து குறுக்க பேசாதீங்க. நான் சொல்றேன். எந்த பெண்ணா இருந்தாலும் பழங்குடியின பெண்ணுல எல்லா பெண்ணுக்கும் மிஸ்பிஹேவ் நடந்தாலும் அது நியாயம் கிடைக்கணும். இருங்க 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 ஸ்ரீகாந்த், அவர் சொல்லி முடிச்சிரட்டும். அவர் நீங்க குறுக்கிட வேணாம்னு சொன்னப்ப நான் அவரை வந்து அமைதிப்படுத்தி வச்சிருந்தேன். அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்கக்கூடியது ராகுல் காந்தி அவர் பக்கத்துல இருக்கும்போது உரத்த குரல்ல முழக்கம் எழுப்பினார்ங்கிறது தான் அத்துமீறல். அது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆனா இவர் இங்க சொல்ற விதம் வந்து எந்த விதமான நோக்கத்தோட சொல்கிறாருங்கிறது கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும். அந்த கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ராஜ்யசபா சேர்மன் சொன்னதே அவர் உரத்த குரல்ல, நான் பக்கத்துல இருக்கும்போது உரத்த குரல்ல முழக்கம் எழுப்பினார்ங்கிறது தான். ஒரு சின்ன திருத்தம், கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ்ல ஃபைல் ஆயிருக்க மாட்டோம். அது அதுக்கப்புறம் முதல்ல கொடுத்தது அவங்க ராஜ்யசபால தான் கொடுத்தாங்க. ராஜ்யசபால அதுதான் காலையில கொடுத்த, அதாவது அவங்க வந்து 12 மணி போல கொடுத்த கம்ப்ளைண்ட் அங்க கொடுத்தது தான். வார்த்தைகளால இல்ல மேடம், போலீஸ் கொடுத்ததெல்லாம் மாலை, காலையில அவங்க ராஜ்யசபால கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் தான் மாலையில கொடுக்கும்போது ஆதாரங்களோட கொடுத்திருக்காங்க. வெறும் வார்த்தைகள் இல்லை, செய்திகளாலையும் உடல் ரீதியாகவும் அவங்க வந்து பாதிக்கப்பட்டதனால தான் கொடுத்திருக்காங்க. பின்னாடி வரக்கூடிய எல்லாமே எல்லா விதமான கற்பனைகளையும் சேர்த்து ராஜ்யசபாலே காலையில உருவாக்கக்கூடிய கொடுத்திருக்காங்க ஒரு கேள்வி வரும்ல. அதுல பொய் புகாராகத்தான் உண்மையாகவே அப்படின்னா ராஜ்யசபாவில் ஏன் கொடுக்கவில்லைங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. பேசுவோம். இல்ல அதுவும் கேள்வியா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஒரு தமிழ் இல்ல நீங்க என்னைய அப்படி சித்தரிக்காதீங்க. என்னைய அப்படி நீங்க சித்தரிக்காதீங்க. பெண் என்றும் பாராமல் அப்படிங்கிற அந்த டயலாக்கே எனக்கு அதுவும் கூட ஒரு பெண் பாதிக்கப்பட்டா கண்டிப்பா ஒரு பழங்குடியின அதுவும் கூட எங்க மேலும் பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லையோ அப்போ வந்து ஆங்கர் மேல குற்றம் சாட்டுவது, அந்த சேனல் மேல குற்றம் சாட்டுவதுங்கிறது உத்தியாக கையில் வைத்திருக்கிறார்கள். பேசலாம்.